இன்னைக்கு நான் சூஜி வச்சு எப்படி அப்பம் செய்யறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மைதா எடுத்திருக்கேங்க. ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து சூஜி, அதாவது ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் 100 கிராம்ஸ் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், ஒரு ஏலக்காயை வந்து கொஞ்சம் கலந்து பொடிச்சு வச்சுருக்கேன். நான் நல்லா பவுட்ரு ஆக்கியிருக்கேன் வாசனைக்காக. எல்லா சர்க்கரையும் நான் வந்து அரைக்கலை. அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த மைதா மாவு இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம இதுக்கு மைதா தான் யூஸ் பண்ணுவாங்க. கோதுமை மாவில் செஞ்சால் எப்படி இருக்கும்னு நான் ட்ரை பண்ணதில்லை. அது மைதாவில் தான் செய்வாங்க. இதை வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சுப்போம். 5 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாகிடுங்க. இது ஊறட்டும். அதுக்குள்ளே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் வந்து ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு அடுத்த என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன். திறந்து வச்சு அப்படி ட்ரை ஆகிடும். அதனால் இதை மூடி வச்சிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயும் ஊற்றிட்டோம். சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ முந்திரி திராட்சை நான் ஆரம்பத்துலேயே போட்டுறேன். பொரிட்டோம். இப்போ சுகர் போட்டுக்கிட்டிங்கன்னா 1க்கு வந்து நம்ம 1.5 to 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவையும் சுகருக்கும் சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் சுகர் போட்டுக்கலாம். இதில் கலர்லாம் போடக்கூடாது. கலரு எசன்ஸ் எதுவும் இல்லை. நெய் வேணும்னா போட்டுக்கலாம், வாசனைக்கு நல்லா இருக்குங்கிறதுனால. இதை ஸ்டேஜில் உப்புமாவுக்கு போடுற மாதிரி ரவையை வந்து லேசாக பரபரன்னு தூவி விடணும். மொத்தமாக தும்முன்னு கொட்டிடக்கூடாது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை போடணும், இல்லைன்னா வேகாது சரியா. நல்லா வாசனை வரும். வெந்த உடனே பார்த்தாலே கலர் சேஞ்ச் ஆகுங்க, தெரியும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுடலாங்க. வெந்துருச்சு. ரோஸ்டட் ரவை இருந்தால் ரோஸ்டட் ரவை போட்டுக்கலாம் டேரெக்டாக, இல்லைனா லேசாக வறுத்துட்டு போட்டுக்கலாம். நம்ம நல்லாயிருக்கும் வாசனை. இதை நல்லா கிண்டிட்டு கெட்டியானவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம். நெய் வேணும்னா கடைசியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி கொஞ்சம், அதனால் இப்போ வந்த போகிறதில்ல. நீர்த்து போகிற மாதிரி போயிட்டு திரும்பி கெட்டி ஆகும். அது சர்க்கரை போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, திரும்பி கெட்டி ஆகும். அது இது சும்மாவே கூட சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். கேசரி மாதிரி தான் இதுவும். பட் வந்து அதை வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ மாதிரி நல்லா டேஸ்ட். கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு வந்து 6 மணி கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு உருண்டை பிடிச்சி ஸ்டஃபிங் பண்ண வரும், இல்லைன்னா வராது. இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. மாவையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பால் கவர் எடுத்து அதில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அதை மடிச்சிடலாம். இதில் வந்து ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சு நான் மடிச்சிருக்கேங்க. இப்போ திரும்பி இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெல்லிஸாக பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் பண்ணணும். எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாங்க. இதை பண்ணிவிட்டு அங்கே இருக்கும். நம்ம இப்போ பொரிக்கிறதுக்கு முன்னாடி பொரிச்சதுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த இதை வந்து சூஜி அப்பத்தை வந்து போட்டாச்சு. ரொம்ப வந்து அது பெரிய பெருசாக வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும், இல்லைனா கருங்கி போயிடும். உள்ளே ஆல்ரெடி வெந்திருக்கு அந்த கேசரி. அந்த இது வெளியில் இருக்கிறது மட்டும் தான் வேகணும், ரொம்ப டைம் எடுக்காதுங்க. இப்போ இது வந்து இந்த ஓசை அடங்கின உடனே அதை எடுத்துடலாங்க. ஆனால் சூஜி எப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கேசரியிலேயே வந்து அந்த ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுறது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இனிப்பு வேணும்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா சர்க்கரை பதிலாக வந்து வெல்லம் அதே அளவு எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.